பிரியமானவர்களே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின நித்திய வார்த்தையின் சுவிசேஷத்தை தேவன் கிருபையுள்ளவர் என்ற அர்த்தமுடைய பெயரை கொண்ட ஒரு அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அது எந்த புத்தகம் அல்லது எந்த சுவிசேஷம்? அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் என்ற பெயருக்கு தேவன் கிருபையுள்ளவர் என்று அர்த்தமாம். இது புதிய ஏற்பாட்டிலே 4ஆவதாக இருக்கக்கூடிய சுவிசேஷம். அப்படின்னா முதல்ல நமக்கு எழும்புகிற ஒரு கேள்வி என்னது? ஏன் 4 சுவிசேஷங்கள்? இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தனிப்பட்ட ஒரு சித்திரத்தை நமக்கு தருகிறது. இந்த 4 சுவிசேஷங்களும் வெவ்வேறு சபைகளுக்கு அல்லது சமுதாயத்தினருக்கு எழுதப்பட்டது. அவருடைய நோக்கங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர்கள் கண்ட, கேட்ட உபதேசங்கள், பார்த்த அற்புதங்கள், அவருடைய பாடுகள், மரணங்கள், இவை எல்லாவற்றையும் தொகுத்து அவர்கள் எந்த கருத்தை, எந்த சத்தியத்தை வலியுறுத்த விரும்பினார்களோ அதை வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தான் 4 சுவிசேஷ புத்தகங்கள். ஒருவேளை மத்தேயு சுவிசேஷத்தை எடுப்போமானால், மத்தேயு அங்கே யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அவருடைய நோக்கம் என்னது? இயேசு கிறிஸ்து தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா. அவர்களுடைய நம்பிக்கை ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர், தாவீதின் குமாரனாக வரக்கூடிய ஒரு மேசியா, ஒரு இரட்சகர் நமக்கு வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதை உறுதிப்படுத்தும்படியாக அவர் எழுதுகிறார். ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே இந்த தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக என்ற ஒரு வாசகத்தை நீங்கள் வாசிக்க முடியும். மத்தேயுடைய தனித்துவம் என்ன? ஒரு விதத்தில் இப்படியாக சொல்லலாம், இயேசு கிறிஸ்து தான் புதிதாக வந்த மோசே. ஏன்னா யூதர்களுக்கு மோசே மூலமாக தான் தேவனை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது இல்லையா? மோசே 5 புத்தகங்களை எழுதினார். அதற்கு ஒப்பாக இங்கே இயேசு கிறிஸ்துவின் 5 போதனைகளை தொகுத்து மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்திலே வைத்திருக்கிறார். நாம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாக, மோசையை போன்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்ற ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதனுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து என்று நம்முடைய சுவிசேஷத்திலே வெளிப்படுத்துகிறார். மாட்கின் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, மாட்கு ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை எழுதினார். அவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை எப்படி சித்தரிக்கிறார் என்றால், அவர் பாடுபடும் தேவ மனிதனாக, பாடுபடும் தேவ குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கிறார். ஆகவே தான் மாட்கின் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் அங்கே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன்னா ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி இரட்சகராக இருக்க முடியும்? எப்படி தேவகுமாரனாக இருக்க முடியும்? அவரை நீங்கள் கொலை செய்யவில்லை, அவர் தன்னை தாமே உங்கள் நிமித்தமாக அர்ப்பணித்தார் என்பதை வலியுறுத்துகிறது தான் மாட்கின் சுவிசேஷம். ஆகவே மாட்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே வாசிப்பது போல, மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே மற்றவரிடமிருந்து ஊழியம் பெற்றுக்கொள்ளும்படியாக வரவில்லை, அவர் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்கும்படியாக வந்தார் என்று மாட்கு வலியுறுத்துகிறார். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை யூதர்கள் அல்லாத புறஜாதியராயிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக எழுதுகிறார். அவருடைய முக்கியமான ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உலகளாவிய இரட்சகர், எல்லாரையும் மீட்கும்படியாக வந்த இரட்சகர். ஆகவே அவருடைய தனித்துவம் அவருடைய சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் மானிட தன்மையை குறித்து, ஹியூமனிட்டி ஆஃப் கிரைஸ்ட், அதை தான் அவர் அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஜெபம் பண்ணுகிறவராக, பிதாவை சார்ந்திருந்தவராக இருக்கிறார். அவர் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவராக இருந்தார். இதே அவர் வலியுறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷத்தில் தான் அந்த காலத்தில் சமுதாயத்தில் நலிந்தவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற யோவான் சுவிசேஷத்துக்கு வரும் பொழுது, யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகள், இந்த 2 குழுவினருக்குமே அவர் எழுதியிருக்கிறார்.
முதல் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே எழுதப்பட்ட இந்த நூல். இங்கே அவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், அவர் ஆதியிலே இருந்த வார்த்தை. இன்னொரு விதத்தில் சொல்லுவோமானால், யோவான் சுவிசேஷத்தின் தனித்துவம் இதுதான். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அவர் ஆதியிலே இருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனாக இருந்தார். அதை வலியுறுத்துவதுதான் இந்த யோவான் சுவிசேஷத்தின் நோக்கமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை குறிப்பிடும் பொழுது ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். லூக்கா அங்கே ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கே யோவானோ இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்த வார்த்தை என்பதாக குறிப்பிடுகிறார். அதாவது அவர் உலக தோற்றத்திற்கு முன்னாக இருந்தவர். அவர் உன்னத தேவனுடன் தனித்துவமான உறவு வைத்திருந்தவர். அவர் இந்த உண்மையான தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிற செய்தியை கொண்டு வந்தவர். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர். இதை வலியுறுத்துவதற்காக தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார். நான் யோவான் யோவான் என்று பலமுறை குறிப்பிட்டேன். இந்த சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய சுவிசேஷம். ஆதி திருச்சபையானது இந்த சுவிசேஷம் யோவானால் எழுதப்பட்டது என்பதை நம்பியது, அதை ஏற்றுக்கொண்டது. இந்த புத்தகத்திலே யோவானுக்கு அவராகவே கொடுத்து கொண்ட பெயர் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு அன்பான சீஷன். 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அப்படியாக வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று தான் தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஒருவேளை நமக்கு இந்த கேள்வி வரலாம், அப்படியானால் இயேசு கிறிஸ்து மற்ற சீஷர்களை நேசிக்கவில்லையா? இல்லை, யோவான் தான் இயேசு கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டதை உணர்ந்தவராக, தேவனின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை உணர்ந்தவராக அவர் தனக்காகவே கொடுத்து கொண்ட பெயர்தான் இயேசுவுக்கு அன்பான சீஷன். ஆனால் இயேசு அவருக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? மாற்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவே செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஒரு பெயர் கொடுத்தார். என்ன பெயர் தெரியுமா? பொவனேர்கேஸ். பொவனேர்கேஸ், இடிமுழக்கத்தின் மக்கள். ஏன் அந்த பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று விளக்கம் இல்லை. ஒருவேளை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்தவர்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சமாரிய கிராமங்கள் வழியாக இயேசு கிறிஸ்து போகும் பொழுது சமாரிய மக்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் ஊருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணுகிறார்கள். உடனே இந்த 2 சகோதரர்கள் யாக்கோபும் யோவானும் கோபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உத்தரவு கொடுங்க, நாங்கள் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி இவர்களை அழித்து போடுவோம். இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். ஆனால் இப்படிப்பட்ட வைராக்கியமுடையவர்களாக இருந்தபடினாலே ஒருவேளை இயேசு அவர்களுக்கு அந்த பெயரை கொடுத்திருக்கலாம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சமயம் அவருடைய தாய் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னுடைய 2 குமாரில் ஒருவன் உங்கள் வலது புறத்தில் உட்கார்ந்து இருக்கணும், அடுத்தவன் இடது புறத்தில் இருக்கணும். அதிகாரத்தை விரும்பினவர்களாக இருந்தாங்க. ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு பெயர். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவர்கள் வருங்காலத்தில் வல்லமையுடையவர்களாக, அதிகாரமுடையவர்களாக, இடிமுழக்கத்தை போல அவர்கள் அதிகாரத்தோடு பேசி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுள்ளாக இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக கூட இந்த பெயரை வைத்திருக்கலாம். இன்னொரு வேளை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மக்கள் அங்கே இயேசுவோடு கூட தொடர்ந்து நடந்து வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையானது மாற்றப்படுகிறது இல்லையா? அவரே நான் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொல்கிறார். பிற்காலத்திலே சபை சரித்திரத்தில் யோவானை அப்பாஸ்டல் ஆஃப் லவ், அவர் அன்பின் அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த சுவிசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, அவர் எழுதின 3 நிருபங்கள் அவைகளை நாம் வாசித்தாலும் சரி, அங்கே தேவன் அன்பாக இருக்கிறார் என்று அன்பை குறித்து அதிகமாக வலியுறுத்துகிறார். அன்பான தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு உறுதியாக கூறுகிறார். ஆகவேதான்
அன்பின் அப்போஸ்தலன் என்ற ஒரு பெயரும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த யோவான் சுவிசேஷத்தின்படி பார்க்கும் பொழுது அங்கே யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருந்து இந்த யோவானும் அந்திரேயாவும் தான் முதலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அந்த நாளில் ஆரம்பித்த அவருடைய பிரயாணம், அதுக்கு பிறகு நாம் 19 அதிகாரம் 26, 27 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதும் சிலுவையின் அடியிலே அவர் நிற்கிறார். மற்ற எல்லாரும் சிதறி ஓடி போனார்கள், அவர் ஓடவில்லை. அதற்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுகள் பட்டு பத்மு தீவிலே அவர் சிறை கைதியை போல இருந்த சூழ்நிலையிலே அவர் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள் ஆகி தேவனிடத்திலிருந்து உன்னதமான தரிசனங்களை பெற்று வெளிப்படுத்துகிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் இல்லையா? தொடர்ந்து பிரயாணித்து வருகிறார், ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும். ஏன் இதை நான் வலியுறுத்துகிறேன் என்றால், இந்த புத்தகத்துடைய நோக்கம் அதுதான். இந்த சுவிசேஷ புத்தகத்தின் நோக்கத்தை 20 அதிகாரம் 30, 31 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாக நோக்கத்தை இந்த சுவிசேஷ புத்தகத்தை ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரன், அவர் தேவன். அது மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்து, அவர் மீட்பராக மேசியாவாக வந்தவர். இதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக எழுதுகிறேன். ஆனால் இந்த விசுவாசிக்கும்படியாக என்ற வார்த்தையும் 2 விதங்களிலே நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, that you may believe, நீங்கள் இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், விசுவாசிங்க, அந்த அர்த்தத்திலையும் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, that you may continue to believe, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் தொடர்ந்து விசுவாசிக்கும்படியாகவும் இதை எழுதுகிறேன். ஏனென்றால் அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதுகிறேன். அப்போ இந்த புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்வதின் நோக்கமே அதுதான். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவரை விசுவாசியாதவர்களாக கூட இருக்கலாம். யோவான் தெளிவாக சொல்கிறாரு, அவர் தான் தேவன், அவர் தான் இரட்சகர், அவர் தான் கிறிஸ்து. இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, என்னை போல, அதாவது யோவான் தன்னை குறித்து சொல்கிறார், நான் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் தொடர்ந்து அவரை பின்பற்றினது போல நீங்களும் விசுவாசித்து பின்பற்றி வருவீர்களானால் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வேத அறிஞர்கள் இப்படியாக சொல்கிறாங்க, இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அது எழுதப்படுகிறது இல்லையா? 80ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டுகளுக்குள்ளாக அது எழுதப்பட்டிருக்கலாம். அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள் யூத சமுதாயத்தினால். ஏன்னா ஆரம்ப சீஷர்கள் எல்லாருமே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றினவர்கள் எல்லாருமே யூத சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். குறிப்பாக அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலிருந்து புறம்பாக தள்ளப்பட்டார்கள். அது ஒரு சமுதாயத்திலிருந்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே உங்கள் சமுதாயத்திலிருந்தே நீங்கள் விரட்டப்படுவதற்கு ஒப்பாக இருந்தது. அது ரொம்ப கடினமாக இருந்தது. நாம் ஒருவேளை யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சுகமாக்குறார். அந்த குருடனை இயேசு கிறிஸ்து தான் சுகமாக்கினாரா என்று யூத மத தலைவர்கள் அங்கே ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அவனுடைய பெற்றோரை பார்த்து கேட்குறார்கள். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் பெரியவனாக இருக்கான், அவன்கிட்டே போய் கேட்டுக்கொள்ளுங்க, எங்களிடத்தில் கேட்காதீர்கள். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் தான் இந்த சுகத்தை கொடுத்தார் என்று சொன்னால் எங்களையும் அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறம்பாக்கி விடுவார்கள் என்று அவர்கள் பயந்தார்களாம்.
16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் சொல்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஜெப ஆலயங்களிலிருந்து துரத்தப்படுவீர்கள், அவர்கள் உங்களை புறம்பாக்குவார்கள். யூதர்கள் தங்களுடைய சமுதாயத்திலிருந்து உங்களை புறம்பாக்குவார்கள். அது அப்பையும் நடந்தது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, பின் நாட்களிலும் தொடர்ந்து நடந்தது. இது நிமித்தமாக சோர்ந்து போய் இயேசு கிறிஸ்துவை தான் நான் விசுவாசிக்கணுமா, நான் மோசையின் பிரமாணங்களை பின்பற்றினாலே எனக்கு ஜீவன் கிடைக்காதா, அந்த கேள்வியோடு இருந்தவர்களுக்கு தான் யோவான் எழுதுகிறாரு, இல்லை, இயேசு தேவன், அவர் தான் மேசியா என்று நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் இதுவரைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் அறிமுகத்தை குறித்து பேசினோம் இல்லையா? நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை நாம் 2வது பகுதியிலே பார்க்கலாம்.